4 மாசம் ஆற வாழை வந்து இப்போ வந்து புது மாற்றங்கள் அடையும். அதாவது இதுதான் அதே இது கொண்டையில் வந்து மடல் சரிக்கும். அப்படி சரிச்சுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து நோய். அதாவது அது வந்து ஒரு வகை பாதிப்பு. அதுக்கு வந்து தேவையான அளவு சத்து கிடைக்கல அப்படின்னா அது வந்து கொண்டையில் மடல் சரிக்கும். நமக்கு வந்து தூரில் வந்து மடல் சரிச்சிருக்கு. ஒரு வகை நோயோ அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க. இதுலேயே அதிக அளவு சத்துக்கள் இருக்கும். தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்துன்னு அதை வந்து எடுத்துக்கிற நிலைக்கு மாற்றணும். அது போக ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாழைக்கன்று வந்து 4 மாதம் அதாவது 3.5 மாதம் தாண்டிட்டு இந்த 3 to 4 மாதம் ஆற வாழை வந்து இப்போ வந்து புது மாற்றங்கள் அடையும். அதாவது இது என்ன மாற்றம் அடையும் அப்படின்ட்டு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். அந்த வாழையில் உள்ள இலைகள் அவ்வளோ வந்து ஒரு 2.5 மாதத்துக்கு இப்போ உடக்கில் அடித்த இலைகள் அவ்வளவுமே அப்படி பிளந்த மாதிரி இருக்கும் பாருங்க. இப்படி பிளந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா வாழை தூர் வந்து பருக்கு. அதாவது அந்த வாழைக்கு வந்து தலைச்சத்து வந்து எதிர்பார்த்ததோட அதிகமாக கிடச்சிருக்கு. இது வந்து நம்ம எப்படி கொண்டு வந்தோம், இப்படி வளர்றது வந்து அபார வளர்ச்சின்னு கூட சொல்லலாம். அதாவது அந்த வளர்ச்சி வந்து வேகமாக இருக்கிறதுனாலையும் வாழை தூர் தடிக்கிறதுனாலையும் தான் இந்த வாழை இலைகள் வந்து அப்படி கீழே சரிஞ்சு விழுறது. அதனால் நிறைய பேர் சொல்லுவாங்க மடல் சரிக்கை அப்படின்பாங்க. இந்த மாதிரி தூரில் உள்ள மடல் சரிக்கிறது வந்து நமக்கு வந்து நல்லது தான். அதே இது கொண்டையில் வந்து மடல் சரிக்கும். அப்படி சரிச்சுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து நோய். அதாவது அது வந்து ஒரு வகை பாதிப்பு. அதுக்கு வந்து தேவையான அளவு சத்து கிடைக்கல அப்படின்னா அது வந்து கொண்டையில் மடல் சரிக்கும். நமக்கு வந்து தூரில் வந்து மடல் சரிச்சிருக்கு. ஒரு வகை நோயோ அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க. அப்படி நீங்கள் எந்த வித பயமும் பயப்பட வேண்டாம். ஏன்னா இந்த தூர் விரிகிறதுக்கு வந்து நமக்கு தலைச்சத்து வந்து அதிக அளவு கிடச்சிருக்கு. நீங்கள் உடனே தலைச்சத்துக்கு தோட்டத்துக்கு என்னென்ன உரங்கள்லாம் வச்சிங்க அப்படின்ட்டு நீங்கள் கேட்பீங்க. நம்ம வந்து தலைச்சத்துக்கு அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா நம்ம வந்து புண்ணாக்கு உரம் வச்சுருப்போம். இது வந்து டிஏபிக்கு ஈக்குவலாக இருக்கும் புண்ணாக்கில். அதாவது புண்ணாக்கில் வந்து தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து இந்த 3 சத்துமே இருக்குது. ஆனால் டிஏபியில் இருக்கிற அளவு அதிக அளவு இல்லாமல் மினிமமாக இருக்கும். இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து மண்புழுவோட வருகை அதிகமாக இருக்கிறதுனால மண்புழு வந்து தரையில் போகிற பாதைகளெல்லாம் வேர் அடிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதாவது சாயில் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கிற இடத்துல வந்து மண்புழு போயிட்டு போச்சுன்னு வைங்களேன், அந்த ஓட்டைகள்லாம் கரெக்டாக அந்த வாழைகளும் வேர் அடிக்கும். அப்படி வேர் அடிச்சுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தேவையான உணவை வந்து தரப்பாதலோடைய அதுக்கு தேவையான சத்துக்களெல்லாம் எடுத்து வாழை வந்து சடனாக வந்து தூர் விரியும். அபார வளர்ச்சி இருக்கும். இந்த மாதிரி அபார வளர்ச்சி இருக்கிறதுனால தான் இந்த மடல் அவ்வளவுமே அப்படி சரிஞ்சிருக்கு. இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் அந்த மடல் அப்படியே அடியில் கிடந்துச்சு அப்படின்னா சைடு பாதையிலோடு இருந்து அந்த அண்டி அழுவைக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணுவோம்னா இந்த சரிஞ்ச மடலெல்லாம் மொத்தமாக எடுத்து வச்சு கூட்டி கெட்டுவோம். இது வந்து எதுக்காக கெட்டுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி கெட்டுறதுனால இன்னும் அந்த தூர் வந்து கொஞ்சம் விரிகிறக்கும் ஈஸியாக இருக்கும். அது போக அந்த இலை கீழே கடந்து சீக்கிரமாக சருவாக வர்றதுக்கு இப்படி மேட்டாப்பில் வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த தூரில் வந்து வெயில் படாது. அப்படி தூரில் வெயில் படாமல் இருந்துச்சு, அதாவது அந்த தண்டில் வெயில் படாமல் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வாழைத்தூர் வந்து தண்ணி சத்தோட இன்னும் கொஞ்சம் விரியும். இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வெயில் பட்டு அது வந்து வாடலாக காணப்படும். அந்த வாடல் இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மொத்த இலைகளை வளர்த்தி மொத்தமாக எடுத்து வச்சு நம்ம கெட்டிடுவோம். இந்த டைமிங்கில் வந்து நம்ம மண்ணும் கொஞ்சம் கூட்டலாம். இந்த மாதிரி நம்ம மண்ணு கூட்டுறதுனால அது வந்து நம்ம எதிர்பார்த்ததோட அதிக அளவு அந்த தூர் வெறியவும் அந்த வாழையும் கொஞ்சம் முரட்டு வாழையாக தெரியும். சரி, நீங்கள் வந்து இதுக்கு கெமிக்கல் உரமும் தானே யூஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து புண்ணாக்கு உரம் மட்டும் வச்சது நீங்கள் சொல்கிறீங்களா அப்படிங்க கேட்பீங்க. அது வந்து நம்ம வந்து இலையில வந்து தேவையான அளவு பச்சையும் இல்லாத காரணத்தினால மட்டும் நம்ம யூரியாவும் கொஞ்சம் டிஏபியும் சேர்த்துப்போம். இதுவும் நம்ம குறிப்பிட்ட அமௌண்ட், அதாவது ஒரு வாழைக்கு வந்து 30 கிராம்லேருந்து 50 கிராமுக்குள்ளே தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதிக அளவு யூஸ் பண்ணலாம். அதுவும் யூஸ் பண்ணி 2 மாதம் ஆகிட்டு. ஆனால் புண்ணாக்கு உரம் வந்து கடைசியாக வச்சு 15 நாள் தான் இருக்கும். அந்தளவு வரைக்கும் நம்ம புண்ணாக்கு உரம் வச்சுருக்கோம். அது போக இந்த வாழைத்தூர் விரிகிறதுக்கு புண்ணாக்கு உரம் மட்டும் போதுமானது கிடையாது. ஈஎம் கரைசல் நம்ம சேர்த்துருப்போம். இது வந்து எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம்னு சொல்லுவாங்க. இந்த ஈஎம் கரைசல் வைக்கிறதுனால அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தரையில் இருக்கக்கூடிய உரங்கள், அதாவது வளிமண்டலத்தில் வந்து நைட்ரஜனோட அளவு வந்து 72 விழுக்காடு இருக்குது அப்படிம்பாங்க. ஆனால் நம்ம யூரியாவில் 46 விழுக்காடு தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து யூரியாவை யூஸ் பண்ணுறோம். ஏன் யூரியாவிலையும் நைட்ரஜன் தான் இருக்குது, வளிமண்டலத்துலேயும் நைட்ரஜன் தான் இருக்குது. ஏன் அப்போ வளிமண்டலத்தில் நைட்ரஜனை எடுத்துக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வளிமண்டலத்தில் இருக்கிறது வந்து வாழையாலையோ இல்லை எந்தவித தாவரத்தாலையும் எடுத்துக்கிற நிலையில் இல்லை, அதை எடுத்துக்கிற நிலைக்கு மாற்றணும். அதே மாதிரி தான் நம்ம தரையில் இருக்கக்கூடிய ஒரு சத்துக்கள், அதாவது நம்ம மண்ணிலேயே அதிக அளவு சத்துக்கள் இருக்கும், தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்துன்னு அதை வந்து எடுத்துக்கிற நிலைக்கு மாற்றணும். அது போக நுண்ணுயிரி பெருக்கம், அதாவது நமக்கு வந்து தரையில் கிடைக்கக்கூடிய சத்துக்களும் சரி, அது போக பழைய உரங்கள், அதாவது அந்த புண்ணாக்கு உரமே வச்சுருப்போம், அது வந்து மேட்டாப்பில் உள்ளது கரைஞ்சி உள்ளக்குள்ளது குறுத்து கரையாமல் இருக்கலாம். அந்த இதெல்லாம் வந்து இந்த நுண்ணுயிரிகள் போய் சிதைச்சி விட்டுரும். அப்படி சிதைச்சி அது வந்து வாழையோ எந்தவித தாவரங்களோ எடுத்துக்கிற நிலைக்கு மாற்றும். இந்த மாதிரி மாற்றுறதுனால நமக்கு வந்து அந்த வாழைக்கு தேவையான அளவு சத்துக்கள் கிடைக்கும். இப்படி நம்ம சத்துக்கள் படிப்படியாக கிடைக்க தான் நம்ம வாழைகள் வந்து ஈஸியாக அந்த அபார வளர்ச்சிக்கு வந்து ரெடி பண்ண முடியும். சரி, நீங்கள் வந்து எல்லாமே செயற்கை உரமான இந்த பொட்டாசு, யூரியா, டிஏபி இந்த மாதிரி நீங்கள் வச்சு தான் வாழையை கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து பெரிய அளவில் நமக்கு வந்து மணி தான் லாஸ் ஆகுமே தவிர நம்ம வந்து
வாழையை கொண்டு வர முடியுமான்னு அது கொஞ்சம் கஷ்டம்தான். இது நம்ம வந்து இயற்கையையும் கொஞ்சம் யூஸ் பண்ணணும், செயற்கையும் யூஸ் பண்ணணும். போதுமான அளவு சத்துக்கள் அனைத்தும் இயற்கையிலே கிடைக்கிறதுனால நம்ம வந்து செயற்கையை வந்து ரொம்ப நாடக்கூடாது. ஆனாலும் நமக்கு வந்து இந்த தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து இதில் ஏதாவது ஒரு சத்துக்கள் குறைபாடு இருந்தாலோ இல்லை நமக்கு வந்து அந்த டைமிங்கில் அந்த வாழையில் வந்து என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சி அதுக்கு தேவையான மருந்தை மட்டும் நம்ம கொடுத்துட்டு மீதி டைம் ஃபுல்லாகவே நம்ம இயற்கையாகவே யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நமக்கு நல்ல ஒரு சத்தாக இருக்கும். அதுபோக நம்ம இந்த வாழைக்கு வந்து வேப்பங்குலை வர வச்சுருக்கோம். இந்த வேப்பங்குலை வைக்கிறதுனால நமக்கு வந்து மண்புழு வருகை வந்து எப்போத்தை விட 25% அதிகமாக இருக்கும். அதுபோக இந்த வேப்பங்குலை வந்து மக்க நமக்கு வந்து கணுக்கானோட வருகையும் அதிகமாக இருக்கும். இந்த கணுக்கு அதிகமாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வச்சுருந்த சாணி உரத்தை வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, சாணி உரம் வச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மொதல் வருஷத்தை விட 2வது வருஷம் வந்து அதிக மகசூல் தரும் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி கணுக்காக வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மொதல் வருஷமே வந்து நல்ல மகசூல் தரும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கணுக்காக வந்து அது வந்து ஒரு வகை கரையான் மாதிரி தான், கரையான்லேயே பெரிய சைஸு. இது சாணி உரத்தை உடனே மக்க வச்சு வாழைக்கு வந்து சீக்கிரமாக அந்த சத்தை எடுத்து கொடுக்கும். அதனால் நம்ம வந்து இயற்கையில் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதை வந்து உரமாக நினச்சி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து விவசாயத்தில் வந்து போதுமான அளவு செலவை குறைச்சி வில்லேஜ் ரிலேட்டடாகவும் விவசாய ரிலேட்டடாகவும் ரெகுலர் வீடியோ நம்ம சேனலில் வரும். அதை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். விவசாயம் பழகு, விவசாயம் என்றும் செழிக்கட்டும். சரி பேட்டரம் பாய், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பேட்டரம் பாய்.